உங்களுக்கு லட்சுமி தாய் வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கே தனியாகவே நானே எக்ஸ்ட்ரா வந்து லட்சுமி படம் கொடுத்துருக்கேன். சரியா? வீட்டில் வந்து இதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லலை, நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ரெண்டாவது இந்த மை வந்து இந்த இது வந்து தொழிலுக்கு, நீங்கள் எங்கேனா வெளியில் போகிறீங்கல்ல, அப்போ தொழில் வாசியத்துக்கு இது வந்து கட்டு, யாராவது நம்மளுக்கு கட்டு போடுறாங்கல்ல, அந்த கட்டை உடைக்கிறதுக்கு இந்த மை மஞ்சள் டப்பாவில் கொடுத்துருக்கேன். 12 பொருளுன்றது 15 பொருளாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆமாம், ஒன்று தான் வைக்கிறேன். இதுதான் சிகப்பு டப்பா. சிகப்பு டப்பாவில் இருக்கிறது வந்து வசியம். நம்மளுக்கு வந்து தொழில் வந்து நம்மளுக்கு வரும். நம்ம செய்கிற தொழில் நம்மளை விட்டு போகாது. வருமானம் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து படி அளக்கும். இது வந்து கட்டு உடைக்கிறது. நம்மளுக்கு ஃபில்லி சூனி, அதாவது கை கால் வலி, கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, கை கால் அசந்து போகுது, ரவுண்டு வச்சுட்டு அந்த கையை உள்ளங்காலில் துடைச்சிட்டா போகிறோம், அங்கே கட்டு உடைஞ்சிரும். எதிரிங்க வந்து இருக்க மாட்டாங்க. மஞ்சள் டப்பாவில், மஞ்சள் கலர் டப்பா நெத்தியில், அதுக்கு இது வச்சுக்கோ. அது வந்து 8 மாதம் டைம் சரியில்லை, இது பண்ண போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் அங்கே இது ஜாதகம் பார்த்ததுனால எங்கள் தம்பி மேலே பண்ணலாம் சொல்கிறாங்க. பேருக்கு வேறு நம்ம வீட்டில் யார் பேர் நல்லா இருக்குதோ அவங்க பேருக்கு பண்ணலாம். அவங்கள முதல்ல தேங்காய் உடச்சி கருப்பரங்குளத்துறது தான். கடை திறக்கிற போது ஒரு வத்தி ஏற்றி அவங்க முதல் தொடங்கணும் நின்றா போகிறாங்க. அவங்களும் அங்கே கூட இருந்து செய்ய தானே போகிறாங்க, கூட தான் அவங்க இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன செய்யலாம். நீ தைரியமாக இறங்கி செய்யலாம். 12 பொருள். இது வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்கலாம், தலைவாசப்படியில் வைக்கலாம். இது வந்து ஏந்திரம் முனீஸ்வரன், இது வந்து தீசக்கரம், இது வந்து மகாலட்சுமி ஏந்திரம், இது வந்து மகாலட்சுமி ஏந்திரம், இது வந்து காளி ஏந்திரம். இத்தனை பொருளும் பாரு. இது வந்து 5 மூலிகை பொருள். செங்காலி, கருங்காலி, பேய் மிரட்டி, உத்தரபோதம், இது எல்லாமே நம்மளை வந்து யார் எது செஞ்சாலும் கிட்ட வரக்கூடாது, வராத அளவுக்கு தான். கீழே வந்து ஒரு எலுமிச்சை மலத்தை புளியை நோண்டிட்டு ஒரு எலுமிச்சை மலத்தை போட்டுட்டு இந்த இயந்திரத்தை வந்து இப்போ எப்படி இருக்குது அதே மாதிரி தான் வைக்கணும். 4 மூலையிலையும் மேற்க தான் வரணும். அந்த மைய மேற்க வரணும். பிக்கிற மாதிரியே தான் அந்த போட்டா அதே மாதிரி வச்சுட்டு இது மேலே வந்து இப்படி நிப்பாட்டணும். இது மேலே இப்படி நிப்பாட்டணும். இப்போ வீட்டில் அது ஒன்று மட்டும் தான் வைக்க முடியும். வீட்டு அந்த மீதியெல்லாம் எப்படி வைக்கிறது? ஏன்னா மீதியெல்லாம் கட்டி தான் போடணும். 3 இடத்துலையும் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருங்க. வீட்டுக்கு முன்னாடி செவுத்தோரத்தில் கொஞ்சோண்டு குழி நோண்டி ஒரு ரவுண்டு மிஷின் வாங்கி கூட போட்டு இப்படி கட்டிங் போட்டு டைல்ஸ் இருந்துச்சுன்னா கட்டிங் போட்டு அப்படியே நோண்டிட்டு அந்த அப்படியே அந்த டைல்ஸை திருப்பி அப்படியே வச்சு அப்படியே அமுத்திடலாம். நடுசன்ற மாடியில் இருக்காங்க 3 மாடி, கீழே நம்ம வீட்டுக்கு வச்சே ஆகணும். கீழே தரையிலே வைங்க, கிழக்கு பக்கம் வைக்கணும். ஆமாம், எல்லாமே கிழக்கு பார்த்துல மேற்க. இந்த மை ஃபுல்லாக மேற்கு வரணும், பிக்கிற மாதிரியே வரணும். இது ஃபுல்லாகவே இப்படி நிற்கிறது. அது மேலே இது மாதிரி வைக்கணும். 12 பொருள்ன்றது 15 பொருளாக இருக்கணும். அது வந்து மை மேலே வரணும், கீழே வரணும். இப்படியே இந்த இப்படியே தான். ஃபோட்டோ எடுத்துக்க வீடு. கீழே வச்சு எடுங்க, கீழே வச்சு எடுங்க. ஒன்று நிற்க வச்சு காட்டுமா? தமிழ் புரியாது. இந்த இப்படி கீழே ஒரு புளியை நோண்டிட்டு போடுறது. 12 பொருள். பில்லி, சூனி, யாவுளு, கண்டிஷ்டி, தெய்வமே இல்லாமல் இருந்தால் கூட அந்த வீட்டில் வந்து தெய்வம் இருக்கும், வந்து அடங்கும், நிற்கும். எதிரிங்க நம்மளுக்கு யார் எது செஞ்சாலும் அது கிட்ட வராது. அதான் உக்காந்து செஞ்சு அதை உருவேற்றி உயிர் கொடுத்து அம்மாக்கிட்ட பூஜை போட்டு இது எல்லாமே கொடுக்குறது இந்த மயான காளி. மயானத்தில் இருக்கிறவங்க தான் இவங்க 8 கை அம்மன் மயான காளி. அடுத்தது வந்து சுயமாக இங்கே வச்சுருக்குங்க அம்மாளுடைய காளி இது சிலை, பித்தளை சிலை. இது அம்மாளுடைய இது எல்லாமே அவள் காலடியில் தான் உட்காந்து செஞ்சு பூஜை போட்டு உருவேற்றி இன்றைக்கி கொடுக்குற பொருள் வந்து அம்மாளுடைய பொருள். அந்த இடம் போன இடமெல்லாம் சீரும் சிறப்பமாகவும் பேரும் புகழமாகவும் யார் எது செஞ்சாலும் கிட்ட வராத அளவுக்கு நாங்கள் இந்த பொருள் கொடுக்குறோம். இந்த பொருள் வந்து மகாலட்சுமி ஆந்திரம் எங்கே வாங்கிட்டு வந்தோங்கனாக்கா லட்சுமி ஆந்திரம்
இதில் இருந்து திருப்பதியிலேருந்து வந்தது இது அதான். சித்தூர். ஆமாம், இது சித்தூரில் இது திருப்பதியில் கீழ் திருப்பதியில் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கேருந்தே வருது, நம்மளுக்கு கொரியர் போட சொன்னால் போடுறாங்க. பூரா பொருளுங்களும் அப்படியே நம்ம வந்து பிரேம் பண்ணுறது தான் இது. திருப்பதியிலேருந்து வர பொருள் 12 பொருளும் நல்ல முறையாக நான் பூஜை போட்டு கொடுக்குறேன். நீங்கள் பெங்களூரில் எடுத்துன்னு போயிட்டு வைங்க, வச்சு பூஜை பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். தாயத்து கூட கொடுத்துருக்கேன், 2 பேருக்கு 2 தாயத்து. இது யார் யார் 3 பேர்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கணும் தாயத்து. நாங்கள் கொடுக்குறது இத்தனி பொருள் தான். அத்தனை பொருளுக்கே நான் எக்ஸ்ட்ரா பிள்ளைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தொழில் வந்து நடக்கணுன்றதுக்கோசம் பாரு நானே வந்து எக்ஸ்ட்ரா மையம் கொடுத்துருக்கேன். ஒரு அம்மாளுடைய லட்சுமி போய் அந்த வீட்டில் தங்கட்டும்னு சொல்லி லட்சுமி படமும் கொடுத்துருக்கேன். எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அந்த அம்மாளுக்காக. அது செஞ்சு தாயத்து எவ்வளோமா அது ஒன்று? ஒரு